ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. தம்முடைய பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மை உணர்த்தி காட்டுகிற பரிசுத்த ஆவியானவர், நம்மை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தருடைய ஆவியானவர், நம்மை தட்டி எழுப்புகிற பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து குறுக்கிட்டு கொண்டே இருப்பார், இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்படி பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மை கண்டித்து உணர்த்துவார், கற்றுக் கொடுத்து நடத்துவார், உணர்த்தி காட்டுவார், தட்டி எழுப்புவார், உந்தி தள்ளிக்கொண்டே இருப்பார். ஒரே ஒரு நோக்கம் அவருக்கு, என் ஜனங்கள் என் பரிசுத்தத்தில் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கும் கர்த்தருடைய ஆவியானவர். கர்த்தர் இந்த நாளில் தேவ சபைக்கு சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், சபையானது எப்படியாய் செயல்பட வேண்டும், தேவ ஜனங்கள் எப்படி அவருக்காக செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். அதையும் ஒரு சபையை வைத்து நம்மோடு கூட இடைப்பட இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் சபையை அதி தீவிரமாய் அதிவேகமாய் தன்னுடைய இரகசிய வருகைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய இரகசிய வருகை மிக சமீபமாய் இருக்கிற இந்த காலகட்டத்தில் சபையானது மிக தீவிரமாய் கர்த்தரின் வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இரகசிய வருகை என்று சொன்னால் சபை மகிமையின் சபையாய் அவரிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் அந்த வேலையை தான் இரகசிய வருகை என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். தேவன் சபையிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் எப்படிப்பட்டது, அதை ஒரு சபையை வைத்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்துவிளக்குகள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. கர்த்தர் எபேசு சபைக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் 2 காரியங்களை குறிப்பிட்டு காட்டுகிறார். 7 நட்சத்திரங்கள், 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லி 2 காரியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். 7 நட்சத்திரங்கள் என்பது எதை காட்டுகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். 7 சபைகளை குறிக்கிறது தான் 7 நட்சத்திரங்கள் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல 7 குத்து விளக்குகள் என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. 7 குத்து விளக்குகள் என்று சொல்லியும் கர்த்தர் அங்கு குறிப்பிட்டு காட்டுகிறார். அது எதை காட்டுகிறது? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 7 சபைகளை குறிக்கிற காரியம் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். 7 நட்சத்திரங்கள் 7 சபையின் தூதர்களுக்கு நிழலாட்டமாய் இருக்கிறது. 7 குத்து விளக்குகள் 7 சபைகளை காட்டுகிறது என்று சொல்லி கர்த்தர் தன் வார்த்தையில் எழுதி வைத்திருக்கிறார். அதிலும் 2வது அதிகாரத்தில் முதல் வசனத்திலேயே கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது. எபேசு சபைக்கென்று ஒரு தூதன். அப்படி என்றால் தூதன் என்று சொல்லி கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார்? தேவதூதர்களை குறித்து சொல்லுகிறாரா? கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது தூதர்கள் என்று சொல்லி இந்த இடத்தில் கர்த்தர் யாரை குறித்து குறிப்பிட்டு காட்டுகிறார்?
ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாய் உண்டாகிறது. அந்த ஆகாய் தீர்க்கதரிசியை கர்த்தர் தன் வார்த்தையில் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார்? அதே அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய், கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி, கர்த்தர் தூதனுப்பின வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி. அப்படி என்றால் கர்த்தர் தன் ஊழியக்காரனை எப்படி பார்க்கிறார்? தன் தூதனாய் பார்க்கிறார், தன் தூதனாய் பார்க்கிறார். ஆகாய் தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் தீர்க்கதரிசி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு யார் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் கர்த்தரின் பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் தூதர்களாய் காணப்படுகிறீர்கள். கர்த்தர் தன் வார்த்தையை எடுத்து சொல்லுகிறவர்களை தன் தூதர்களாய் தன் வேதத்தில் சுட்டி காட்டுகிறார். இந்த எபேசு சபைக்கு கர்த்தர் தன் வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த எபேசு சபை மிக விசேஷமான ஒரு சபை. அதிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 1 - 7 வரையிலும் இருக்கிற வசனங்களை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். எபேசு சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிற காரியங்களை அங்கு கர்த்தர் ஒன்றன் பின் ஒன்றாய் எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த எபேசு சபை எதற்கு நிழலாட்டமாய் காணப்படுகிறது? இந்த எபேசு சபையின் மூலமாய் கர்த்தர் தன் ஜனங்களுக்கு உணர்த்தி காட்ட விரும்புகிற காரியம் எப்படிப்பட்டது? அதைதான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களோடு கூட இடைப்பட இருக்கிறார். வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசியுங்கள். எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், நீ எழுத வேண்டிய காரியம் என்று சொல்லி தன் அன்பின் சீஷனாகிய யோவானின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். எதை எழுதுகிறார்? 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அநேக காரியங்களை எபேசு சபையை குறித்து இடைபடுகிறார். அதில் 2 காரியங்களாய் அதை பகுத்து காட்டுகிறார். எபேசு சபை செய்த காரியங்கள், இப்பொழுது செய்து கொண்டிருக்கிற காரியங்கள் என்று சொல்லி பகுத்து காட்டுகிறார் கர்த்தருடைய ஆவியானவர். அந்த 2 வசனங்களில் 2வது அதிகாரத்தில் 2 மற்றும் 3வது வசனங்களை தியானித்து பாருங்கள். எபேசு சபை என்ன செய்தது, இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை வரிசைப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள். கடந்த காலங்களில் எபேசு சபை என்ன செய்தது? அதில் 2வது வசனத்தில் பாருங்கள், உன் பிரயாசத்தையும். அப்படி என்றால் கர்த்தருக்கென்று நீ எடுத்து செய்த காரியங்கள், கர்த்தருக்கென்று உனக்கு காணப்பட்ட அர்ப்பணிப்பு, அதில் காணப்பட்ட உத்தமமான உன்னுடைய காரியங்கள், கர்த்தருக்கென்று நீ செய்த ஒவ்வொரு காரியத்தில் உனக்குள் காணப்பட்ட அந்த பிரயாசம், அது எப்படிப்பட்ட பிரயாசமாய் காணப்பட்டது? 3வது வசனத்தில் நாம் வாசித்தோம், என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். அப்படி என்றால் எபேசு சபையானது ஆண்டவருடைய நாமத்துக்காக கொஞ்சமாகிலும் இளைப்படையாமல் பிரயாசப்பட்ட ஒரு சபை என்று சொல்லி கர்த்தர் அங்கு உணர்த்தி காட்டுகிறார். உன் பிரயாசத்தையும், அடுத்து பாருங்கள், பொறுமையையும். பொறுமை என்று சொல்லி கர்த்தர் அங்கு அந்த சபையில் காணப்பட்ட இன்னும் ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டுகிறார். தேவனின் நேரத்துக்காக காத்திருந்த ஒரு சபை, மிக பொறுமையாய்
தன் காரியங்களை தேவனிடத்தில் சொல்லி தேவன் அந்த காரியங்களை சீர்படுத்த வேண்டும் என்று சொல்லி மிகுந்த பொறுமையாய் கர்த்தருக்கென்று காத்திருந்த சபை என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அதை தொடர்ந்து மூன்றாவது காரியத்தையும் உணர்த்தி காட்டுகிறார். பொல்லாதவர்களை நீ சகிக்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பொல்லாத காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் கண்டும் காணாமல் நீ போய்விடவில்லை, உடன்தானே கண்டித்தாய், கண்டித்து உணர்த்தினாய். பொல்லாத காரியங்களுக்கு கொஞ்சம் ஆகிலும் நீ இடம் கொடுக்கவில்லை என்று சொல்லி அந்த சபையை கர்த்தர் எவ்வளவாய் உணர்த்தி வெளிப்படுத்தி காட்டுகிறார் பாருங்கள். உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் பொல்லாதவர்களை நீ சகிக்க மாட்டாமல் இருந்ததையும் என்று சொல்லி வரிசைப்படுத்தி காட்டுகிறார். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு காரியத்தையும் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார் பாருங்கள். அந்த எபேசு சபையில் காணப்பட்ட இன்னும் ஒரு காரியத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நீ அவர்களை சோதித்து அறிந்து அவர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல என்பதை நீ உணர்ந்து கொண்டா என்று சொல்லி கர்த்தர் எபேசு சபையை குறித்த ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். எபேசு சபையை குறித்த சாட்சியை வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் பகுத்து அறிந்து கொண்டது, நிதானித்த சபை, ஆவிகளை பகுத்தறிந்து உணர்ந்து கொண்ட ஒரு சபை. மீண்டும் அந்த வசனங்களை வாசியுங்கள். 2 மற்றும் 3வது வசனங்களை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அப்படி என்றால் ஆவிகளை பகுத்தறிந்த ஒரு சபை. அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி வேஷம் தரித்து சில பேர் வெளிப்பட்டார்கள். சோதித்து பார்த்து அவர்கள் பொய்யர்கள் என்று சொல்லி பகுத்து கண்டுபிடித்த ஆச்சரியமான ஒரு சபை இந்த எபேசு சபை. வரிசைப்படுத்துகிறார். எனக்காக அதிக பிரயாசத்தை நீ எடுத்தாய், ஓய்வில்லாமல் எனக்காக நீ பிரயாசப்பட்டு பல காரியங்களை செய்தார். அர்ப்பணிப்பை கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். அது மாத்திரமல்ல, என்னுடைய நேரத்துக்காக பொறுமையாய் காத்திருந்தாய். இன்னும் ஒரு காரியத்தையும் அந்த சபை குறித்து சாட்சியாய் வெளிப்படுத்துகிறார். ஆவிகளை நீ பகுத்தறிந்தாய். அது மாத்திரமல்ல, தற்போது அந்த எபேசு சபை எப்படிப்பட்டதாய் நின்று கொண்டிருக்கிறது என்பதையும் கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இவை அத்தனையும் கடந்த நாட்களில் நடைபெற்ற காரியங்கள். எபேசு சபையின் பிரயாசங்கள், எபேசு சபை பொறுமையாய் இருந்தது, எபேசு சபை பகுத்தறிந்து காரியங்களை செய்தது. இவையெல்லாம் கடந்த நாட்களில் நடைபெற்ற ஒரு காரியங்கள். தற்போது எபேசு சபையின் நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது அதையும் கர்த்தர் 2வது வசனத்தின் துவக்கத்திலே உணர்த்தி காட்டுகிறார். உன் கிரியைகளையும், அப்படி என்றால் தொடர்ந்து நீ செய்து கொண்டிருக்கிற கிரியைகள் என்று சொல்லி எபேசு சபையை குறித்து கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். நீ தொடர்ந்து எனக்காக கிரியை செய்து கொண்டிருக்கிறாய். எப்படிப்பட்ட கிரியை செய்து கொண்டிருக்கிறாய்? 3வது வசனத்தை வாசியுங்கள். நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும். அப்படி என்றால் நீ சகித்துக் கொண்டிருந்தாய் என்று சொல்லவில்லை, நீ பொறுமையாய் இருந்தாய் என்று சொல்லவில்லை. இப்பொழுதும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய், இப்பொழுதும் நீ பொறுமையாய் இருக்கிறாய், இப்பொழுதும் எனக்காக காத்திருக்கிறாய். அந்த சபை நிலையை பாருங்கள். அதிகமாய் கர்த்தருக்காக பிரயாசப்பட்ட ஒரு சபை. அர்ப்பணிப்பு மிக ஆச்சரியமாய் காணப்பட்டது. இலைப்படையாமல் பிரயாசப்பட்ட ஒரு சபை. சபை என்று சொல்லி கர்த்தர் யாரை குறித்து சொல்லுகிறார்? நீங்களும் நானும் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. நீங்கள் கர்த்தருக்கென்று அநேக பிரயாசங்களை எடுத்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களை மிகுந்த அர்ப்பணிப்போடு கூட செய்து கொண்டிருக்கிறீர்கள். மிகுந்த அர்ப்பணிப்பு, மிகுந்த பொறுமை, கர்த்தருடைய நேரத்துக்காக காத்திருக்கிறீர்கள். மிகுந்த பொறுமையோடு கூட அநேக காரியங்களை, சோதனை பெருகும் பொழுதும், அநேக நெருக்கங்கள் பெருகி கொண்டிருக்கிற சமயங்களிலும் கர்த்தர் செய்யட்டும் என்று சொல்லி மிகவும் பொறுமையாய் காத்திருக்கிறீர்கள். அதை கர்த்தர் தொடர்ந்து உணர்த்தி காட்டுகிறார். இப்பொழுதும் எபேசு சபைக்குள் அது காணப்படுகிறது என்பதை காட்டுகிறார்.
நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும். அப்படி என்றால் தொடர்ந்து நீ சகித்து கொண்டிருக்கிறாய், தொடர்ந்து பொறுமையில் நிலைத்து நிற்கிறாய் என்று சொல்லி கர்த்தர் காட்டுகிறார். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது தன்னிச்சையாய் செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? சகித்து கொண்டிருந்தீர்கள், ஆனால் இன்றைக்கும் சகித்து கொண்டிருக்கிறவர்களாய் உங்கள் வாழ்க்கை நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அல்லது சகிக்க மாட்டாமல் பல சமயங்களில் முறுமுறுக்கவும் முறையிடவும் அல்லது நீங்களாகவே போராடவும் துவங்கிவிட்டீர்களா? இந்த சபை மிக ஆச்சரியமான அருமையான ஒரு சபை. இந்த சபை ஒரு விசேஷ காரியத்திற்கு நிழலாட்டமாய் கர்த்தருடைய ஆவியானவர் இங்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த சபையின் காரியங்களை எல்லாம் கர்த்தர் வரிசைப்படுத்தி காட்டுகிறார். நீங்களும் கர்த்தருக்கென்று அநேக பிரயாசங்களை எடுத்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களில் தியாகம் செய்திருக்கிறீர்கள், அநேக காரியங்களை தேவனுக்காக விட்டு கொடுத்திருக்கிறீர்கள். உங்கள் அர்ப்பணிப்பு மிக அருமையாய் காணப்பட்டிருக்கிறது. அநேக சமயங்களில் உங்கள் அர்ப்பணிப்பு விசேஷ விதமாகவும் மிகுந்த பொறுமையோடும் செயல்படுகிறீர்கள். இன்னும் பல சமயத்தில் பல பேர் போலியான காரியங்களை கண்டு வஞ்சிக்கப்பட்ட சமயத்திலும் நீங்கள் அவைகளை பகுத்து உணர்ந்து கர்த்தரின் வார்த்தைக்காக வைராக்கியமாய் இருந்திருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, பொல்லாதவர்களை நீ சகிக்க மாட்டாமல் இருந்தாய் என்று சொல்லி எபேசு சபைக்கு ஒரு சாட்சியை வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நீங்களும் பொல்லாத காரியங்களுக்கு எந்த வகையிலும் இடம் கொடுக்காமல் மிக உறுதியாய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த சபையை, அந்த சபையில் காணப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தன் அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி அதை எழுதும்படி காட்டுகிறார். ஆனால் தொடர்ந்து எழுதும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அந்த சபைக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படிப்பட்ட ஒரு காரியம் பாருங்கள், வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்றும், உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. இவ்வளவெல்லாம் காணப்படுகிறது. பிரயாசப்பட்டாய், காத்திருந்தாய், காத்திருந்து கொண்டிருக்கிறாய், சகித்து கொண்டிருக்கிறாய், எல்லாம் நன்றாய் இருக்கிறது. ஆனால் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு, உன் பேரில் எனக்கு ஒரு மனத்தாங்கல் உண்டு என்று சொல்லி கர்த்தர் தன் சபையோடு கூட இடைபட ஆரம்பிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிறவர், நம்மை உணர்த்தி காட்டுகிறவர், சுட்டி காட்டுகிறவர். ஏன்? அப்படி பரிசுத்தத்தில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மை கண்டித்து உணர்த்துகிற கர்த்தர். பாருங்கள் தேவஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் மிக அருமையாய் காணப்பட்டாலும் ஆனாலும் என்று சொல்லி கர்த்தர் ஒரு இடத்தில் நிறுத்துகிறாரா? ஆனாலும் என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே உணர்த்தி காட்டுகிறாரா? அதிலும் பாருங்கள், இந்த சபையை குறித்து இன்னும் ஒரு விசேஷமான காரியத்தை கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார். பாருங்கள், 2வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசியுங்கள். நான் வெறுக்கிறேன் நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை, நிக்கோலா மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய். இது உன்னிடத்தில் உண்டு. இப்பொழுதும் நீ நான் வெறுக்கிற காரியங்களை வெறுத்து கொண்டிருக்கிறாய். இவைகளை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் உன் கிரியைகளையும், கர்த்தருடைய வார்த்தையில் பாருங்கள், உன் கிரியைகளையும், அப்படி என்றால் இப்பொழுதும் நீ எனக்காக கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறாய். இப்பொழுதும் நீ செயல்படுகிற ஒரு சபையாய் தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறாய். தேவஜனமே, இப்பொழுதும் நீங்கள் கர்த்தருக்கென்று கிரியை செய்கிற ஒரு கூட்டம் தான். இப்பொழுதும் கர்த்தருக்கென்று நீங்கள் காத்திருக்கிற ஒரு கூட்டம் தான், சகித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான். உங்கள் அர்ப்பணிப்பு ஆச்சரியமானதாய் காணப்படுகிறது. ஆனாலும் என்று சொல்லி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தில் உங்கள் வாழ்க்கையில் உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறாரா? இந்த எபேசு சபைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின மிக முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். மீண்டும் வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள்.
ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று என்றும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பு என்று சொன்னால் ஆண்டவரை அறிந்த பொழுது உனக்குள் காணப்பட்ட அந்த அன்பு, அது நீங்கள் ஒவ்வொருவரும் நானும் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் நம்மை தொட்ட அந்த வேலை, நமக்குள் பெருக்கெடுத்த அந்த அன்பு, அதுதான் ஆதி அன்பு. அது உத்தமமான அன்பாய் காணப்படும், ஆச்சரியமான அன்பாய் காணப்படும். அந்த அன்பில் அர்ப்பணிப்பு மிக ஆழமாய் காணப்படும். ஆதியில் கொண்டிருந்த அன்பு. அப்படி என்றால் நீ துவக்கத்தில் என் மீது வைத்திருந்த அன்பை இப்பொழுது விட்டுவிட்டாய். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் லவ் என்று எழுதப்பட்டிருக்கும். முதலில் உன்னிடத்தில் காணப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது தணிந்து போய்விட்டது. ஆண்டவர் 2 காரியங்களாய் பிரித்து காட்டுகிறார். உன் பிரயாசத்தையும், அப்படி என்றால் நீ பிரயாசப்பட்டாய், ஆனால் இப்பொழுது இல்லை. உன்னுடைய அர்ப்பணிப்பு அருமையாய் இருந்தது, ஆனால் இப்பொழுது கர்த்தர் ஒவ்வொரு காரியங்களாய் உணர்த்தி காட்டுகிறார். அன்றைக்கு நீ அதிகமான பிரயாசத்தை எடுத்தாய், ஆனால் இன்றைக்கு உன் பிரயாசங்கள் எப்படி காணப்படுகிறது? அன்றைக்கு உன் காரியங்களில் அர்ப்பணிப்பை நான் பார்த்தேன். அன்றைக்கு நீ பொல்லாதவைகளை சகிக்காமல் எனக்காக தீவிரமாய் கிரியை செய்தாய். பாருங்கள், அதெல்லாம் கடந்த கால அனுபவமாய் எபேசு சபைக்கு காணப்பட்டது. மீண்டும் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் அப்படி என்றால் நீ பிரயாசப்பட்டாய் என்று சொல்லி காட்டுகிறார். தொடர்ந்து வாசியுங்கள். உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். அப்படி என்றால் இப்பொழுதும் உனக்குள் அந்த சகிப்புத்தன்மை இருக்கிறது. அவர்களை சகிக்க கூடாமல் நீ கிரியை செய்கிறாய். பொல்லாத காரியங்களுக்கு நீ விட்டுக் கொடுப்பதே இல்லை. ஆனால் தொடர்ந்து வாசியுங்கள். அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். இவையெல்லாம் நடந்த காரியங்கள். இன்னும் தொடர்ந்து பாருங்கள். 3வது வசனத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி உணர்த்தி காட்டுகிறார்? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும். நீ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று சொல்லவில்லை. பிரயாசப்பட்டாய், இலைப்படையாமல் பிரயாசப்பட்டாய். ஆனால் இப்பொழுது அந்த பிரயாசம் உனக்குள் இல்லை, இப்பொழுது காணப்படவில்லை என்று சொல்லி கர்த்தர் தன் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஏன்? நீ ஆதி அன்பை விட்டுவிட்டாய். உன் அன்பில் ஒரு தொய்வு ஏற்பட்டு விட்டது. என் மீது நீ காட்டின அன்பில் ஒரு குறைவு காணப்பட ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். அதை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். அந்த ஆதி அன்பில் ஏற்பட்ட அந்த குறைவை, அந்த பாதிப்பை கர்த்தர் எப்படி பார்க்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, அப்படி என்றால் நீ விழுந்து விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் எபேசு சபையை பார்த்து உணர்த்தி காட்டுகிறார். கிரியை செய்கிறாய், பொறுமையாய் இருக்கிறாய், காத்திருக்கிறாய், பொல்லாத காரியங்களை சகிக்காமல் இப்பொழுதும் உனக்குள் என்னை குறித்து வைராக்கியம் இருக்கிறது, எல்லாம் நன்றாயிருக்கிறது. ஆனால் ஆதி அன்பை விட்டுவிட்டாயே. ஆதியில் ஜெபித்தது போல ஜெபிக்கிறாயா? ஆதியில் வேதத்தை வாசித்தது போல வாசிக்கிறாயா? ஆதியில் காணப்பட்ட அர்ப்பணிப்பு உனக்கில் காணப்படுகிறதா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு இருந்த அதே அன்பு இன்றைக்கு உங்களுக்குள் காணப்படுகிறதா? அன்றைக்கு இருந்த அதே ஜெப வாழ்க்கை வளர்ந்து வந்திருக்கிறதா அல்லது தனிந்து போய் கொண்டிருக்கிறதா? பல பேர் சொல்வதை நாம் பார்த்துருக்கிறோம் அல்லவா? நான் கூட அதிகாலையிலிருந்து ஜெபித்திருக்கிறேன், நான் கூட நல்ல வேதத்தை வாசித்திருக்கிறேன். எபேசு சபையை பிரதிபலித்து கொண்டிருக்கிறவர்கள், ஆவிக்குரிய காரியங்கள் அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு அனுபவமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால்
கர்த்தர் அதை எப்படி பார்க்கிறார்? நீ விழுந்து விட்டாய். உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், எனக்கென்று நீ செய்கிற காரியங்களில் ஒரு தொய்வு ஏற்படுகிறது என்று சொன்னால், நீ ஒரு ஸ்தானத்திலிருந்து நழுவி கீழே விழுந்து விட்டாய் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். தேவஜனமே, ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கும் காணப்படுகிறதா? அல்லது எத்தனையோ காரியங்களை வரிசைப்படுத்தி, எத்தனையோ காரியங்களை கை காட்டி, கர்த்தருக்கென்று நீங்கள் செய்கிற காரியங்களிலிருந்து தனிந்து போய்விட்டீர்களா? அதைதான் கர்த்தர் எபேசு சபையோடு கூட இடைப்பட்டது போல உங்களோடும் கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மீண்டும் வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. கர்த்தருக்கு இருக்கிற அந்த மனத்தாங்களை பாருங்கள். உன் மீது எனக்கு ஒரு குறைவு உண்டு. நீ ஆதியில் ஜெபித்தது போல ஜெபிக்கவில்லை. ஆதியில் நீ என் சமூகத்தில் காத்திருந்தது போல காத்திருக்கவில்லை. ஆதியிலே உனக்குள் காணப்பட்ட அந்த அன்பு இப்பொழுது தணிந்து விட்டதே. ஆனால் பார்க்கும் பொழுது உனக்குள் பல காரியங்கள் சீராய் இருக்கிறது போலத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. சில காரியங்களை நீ சகிக்காமல் தீவிரம் காட்டுகிறாய். ஐயோ, இது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம் என்று சொல்லி சில காரியங்கள் மீது மிகுந்த கடுமையாய் உடன்தானே அந்த காரியங்களை எல்லாம் கண்டிக்கிறாய். பாருங்கள், விக்கிரக ஆராதனைக்கு கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் நீங்கள் இடம் கொடுப்பது இல்லை. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் நீங்களும் வெறுக்கிறீர்கள். சில காரியங்களில் மிக பிடிவாதமாய் நிற்கிறீர்கள். ஐயோ, இது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம், இதை நான் செய்வது இல்லை என்று சொல்லி மிக பிடிவாதமாய் இருக்கிறீர்கள். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பு உங்களுக்குள் காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? அதே அன்பு உங்கள் வாழ்க்கையில் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறதா? அநேக காரியங்களில் வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் இந்த வைராக்கியங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள் மனநிறைவை கொண்டு வருவது இல்லை. இதை விரும்புகிறார் கர்த்தர். தன் காரியங்களில் தன் ஜனங்கள் வைராக்கியமாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அவைகளெல்லாம் கடந்து என் ஜனங்கள் என் மீது உத்தமமான அன்பு கொண்டிருக்க வேண்டும், அந்த ஆதி அன்பை விட்டு கொஞ்சமாகிலும் என் ஜனங்கள் இறங்கி போகக்கூடாது என்பதில் மிக கவனமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், பிரயாசப்படுகிறீர்கள், போராடுகிறீர்கள், அநேக காரியங்களை கர்த்தருக்கென்று விட்டு கொடுக்காமல் நிற்கிறீர்கள். ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆனாலும் என்று சொல்லி கர்த்தர் சில காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் அடிக்கோடிட்டு காட்டுகிறாரா? எல்லாம் சரிதான் என் மகனே, எல்லாம் சரிதான் என் மகளே, ஆனால் நீ ஆரம்ப காலத்தில் இருந்தது போல இப்போ இல்லையே. அன்றைக்கு இருந்த அந்த ஜெப வாழ்க்கை, அன்றைக்கு இருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை, அன்றைக்கு இருந்த அந்த வேத வாசிப்பு இன்றைக்கு இல்லையே என்று சொல்லி தன் ஆதங்கத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறாரா? அதற்கு காரணம் என்ன? இந்த சபை மிக அருமையான சபையாய் காணப்படுகிறது. மிக அதிகமாய் கர்த்தருக்கென்று அர்ப்பணிப்பில் கடந்து வந்த இந்த சபைக்குள் எப்படி ஆதி அன்பில் ஒரு தொய்வு ஏற்பட்டது? இந்த ஆதி அன்பில் எப்படி ஒரு குறைவு ஏற்பட்டது? ஆதி அன்பு எனப்படுவது எப்படிப்பட்டது தெரியுமா? அதை கர்த்தர் தன் வார்த்தையில் உணர்த்தி காட்டுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசியுங்கள். நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி, எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். விதைக்கப்படாத தேசத்தில் நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தி. விதைக்கப்படாத தேசம் என்று கர்த்தர் எதை சொல்லுகிறார்? எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தாயே,
செங்கடல் பிளந்த பின்பு என்னை துதித்து பாடினாயே. விதைக்கப்படாத அந்த வனாந்தரத்தில், விதைப்பு மறுப்பும் இல்லாத அந்த வனாந்தரத்தில் என்னை பற்றி கொண்டு வந்த உன் இள வயதின் பக்தி, அதுதான் ஆதி அன்பு. நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசம், கானான் தேசத்துக்கு நான் உன்னை கொண்டு போய் சேர்த்தவுடன் உனக்குள் காணப்பட்ட என் மீது இருந்த அந்த ஆதி அன்பு, அது எல்லாம் இப்பொழுது எங்கே போனது? எங்கே போய்விட்டது? சில சமயத்தில் சில குடும்பங்கள் கூட நாம் பார்க்க முடியும். சில கணவன்மார்கள் அல்லது சில சகோதரிகள் ஆதங்கப்பட்டு கொள்வார்கள். என் கணவன் முன்பு போல என்னிடத்தில் அன்பா இல்லை, ஆரம்பத்தில் அவருக்கு இருந்த அந்த அன்பு இப்போ இல்லை, ஆரம்பத்தில் அவர் காட்டின அந்த அன்பை காட்டவில்லை. மனைவிடத்தில் சில பேர் ஆதங்கப்பட்டு கொள்வார்கள். அன்றைக்கு இருந்த அந்த அன்பை நான் உனக்குள்ளே பார்க்க முடியல, ஏதோ ஒரு குறைவை அங்கு பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு குறைவு. தேவஜனமே, சாதாரணமாக இந்த உலகத்திலே 30 வருடமோ அல்லது 40 வருடமோ அல்லது அதிகபட்சமாய் 50 வருடமோ நீங்கள் ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒருவருக்கு வாழ்க்கை துணையாய் நீங்கள் வாழ்கிறீர்கள். அதிலேயே அன்பின் ஆழத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். ஆனால் நித்தியமாய் நம்மோடு கூட இருக்கும் ஆண்டவர், நித்திய ஜீவனாய் நமக்குள் காணப்படுகிறவர், அவர் நமக்குள் எவ்வளவு அன்பின் ஆழத்தை எதிர்பார்ப்பார் பாருங்கள். ஏன் இந்த சபைக்கு மிக விசேஷமாக இந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார்? எபேசு சபைக்கு இந்த அன்பை குறித்து ஏன் கர்த்தருடைய ஆவியானவர் மிக அதிகமாய் உணர்த்தி காட்டுகிறார்? இது மிக விசேஷமான ஒரு சபை. ஏனென்றால் இந்த சபைக்கு கர்த்தர் 2வது முறை ஒரு காரியத்தை உணர்த்தி காட்டிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் இந்த முதல் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையிலும் எபேசு சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், எழுதப்பட்டிருக்கிற இந்த காரியங்கள், தன் அன்பின் சீஷனாகிய யோவான் மூலமாய் வெளிப்படுத்தின இந்த காரியங்கள் 2வது முறையாய் கொடுக்கப்பட்ட காரியங்கள். அப்படி என்றால் இந்த எபேசு சபைக்கு ஏற்கனவே கர்த்தர் ஒரு நிருபத்தை வெளிப்படுத்தி விட்டார். தன் அப்போஸ்தலன் பவுலின் மூலமாய் காரியத்தை வெளிப்படுத்தினார். அப்பொழுது அந்த எபேசு சபைக்கு எழுதப்பட்ட நிருபத்தின் கருப்பொருள் என்னவாய் காணப்பட்டது பாருங்கள். அப்பொழுதே கர்த்தர் அதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். எபேசியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படியும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிரப்பப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். எபேசு சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தன் முதல் நிருபத்தில் உணர்த்தி காட்டின மிக முக்கியமான ஒரு காரியம். எபேசியரின் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் அந்த சபைக்கு உணர்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பின் ஆழங்களை உணர்ந்து கொள்ளுங்கள். அறிவு கெட்டாத அந்த அன்புக்குள்ளாய் கடந்து வாருங்கள். ஏனென்றால் இந்த சபைக்குள் ஆதி அன்பிலிருந்து ஒரு குறைவு, ஒரு வீழ்ச்சி ஏற்படுவது, தனிந்து போவதை கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டிக்கொண்டே இருந்தார். தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில காரியங்களை சுட்டி காட்டுகிறாரா? எல்லாம் சரிதான் என் மகனே, எல்லாம் சரிதான் என் மகளே, ஆனால் எந்த காரியத்தை நீ இன்னும் சீர்படுத்தவில்லையே, இன்னும் எந்த காரியத்தில் நான் உன்னிடத்தில் ஒரு குறையை பார்க்கிறேனே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஆதங்கப்பட்டு இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? உங்கள் கிரியைகள் ஏதோ ஒரு காரியம் கர்த்தருக்குள் ஒரு மனத்தாங்கலை ஏற்படுத்துகிறதா, ஒரு மனநோவை ஏற்படுத்துகிறதா? ஆனாலும் என்று சொல்லி ஆண்டவர் மனம் நோகத்தக்கதான ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிறதா? அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் அதை அந்த சபைக்கு உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம், தேவஜனமே,
அது உங்களுக்கும் தேவனுக்கும் மாத்திரம்தான் தெரியும். ஏன் பல சமயங்களில் நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், என் அன்பு குறைவற்றது என்று சொல்லி நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் தேவனின் பார்வையில் அது குறைவுள்ளதாய் காணப்பட்டு கொண்டிருக்கும். அதையும் கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உணர்த்தி காட்ட இருக்கிறார். இந்த சபை, இவ்வளவு பிரயாசப்பட்ட இந்த சபை, இவ்வளவு கர்த்தருக்கென்று கிரியைகளை செய்த இந்த சபைக்குள் எப்படி ஆதி அன்பில் ஒரு தொய்வு ஏற்பட்டது? அதற்கான காரணத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு சுட்டி காட்டுகிறார். பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். உன் ஸ்தானத்தை விட்டு நீ கீழே விழுந்து விட்டாய். உன் ஆதி அன்பு தணிந்து போனதின் ரகசியம் என்ன? நான் உன்னை ஒரு அருமையான ஸ்தானத்தில் நிலைநிறுத்தினேன். ஆச்சரியமான மகிமையான ஸ்தானத்திலே உன்னை எடுத்து வந்து நிறுத்தினேன். ஆனால் நீயோ அந்த ஸ்தானத்திலிருந்து விழுந்து போனாய். வேறு பிரிக்கப்பட்ட நீ, உன்னை வேறு பிரித்து கொண்டு உன்னை மகிமையான ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் நிறுத்தினேன். ஆனால் நீயோ அங்கிருந்து விழுந்து போனாய். முந்தின ஸ்தானத்திற்கே கடந்து வந்துவிட்டாய். ஏன் ஆதி அன்பு தணிந்து போனது? ஏன் ஆதி அன்பில் குறைவு ஏற்பட்டது? நாட்கள் போக போக ஏன் அந்த அன்பானது நீர்த்து போக ஆரம்பித்து விட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து நடந்து கொண்டு போக 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 அந்த அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் அதை உணர்ந்து கொண்டு அவர் அண்டையிலே நெருங்கி போவதுதான் உண்மையான ஜீவியமாய் காணப்படும். ஆண்டவருடைய அன்பில் ஒவ்வொரு நாளும் வளர்ந்து வருவதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற மகிமையான வாழ்க்கையாயிருக்கும். கர்த்தரோடு கூட தொடர்ந்து நடக்கிறவர்கள் அவர் அண்டையிலே நெருங்கி சேர ஆரம்பிப்பார்கள். அவர்கள் அர்ப்பணிப்பில் இன்னும் ஆச்சரியம் காணப்படும். ஆண்டவருடைய சமூகத்தை தேடுவதில் இன்னும் ஒரு வளர்ச்சி காணப்படும். ஆனால் இந்த சபைக்குள்ளோ தளர்ச்சி ஏற்பட ஆரம்பித்தது. உங்களுக்குள் தளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? தேவ பிரசனத்தை தேடுவதில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தளர்ச்சிக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அதற்கு காரணம் என்ன? மகிமையான ஸ்தானத்தை விட்டு நீங்கள் இறங்கி வந்து விட்டீர்கள், விழுந்து போய்விட்டீர்கள். கர்த்தர் உங்களை நிலைநிறுத்தின ஸ்தானத்திலிருந்து நீங்கள் வலிவி போய்விட்டீர்கள். இன்றைக்கு தேவ ஜனங்களை கர்த்தர் அருமையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆனால் தேவ ஜனங்களோ வலிவி போய் பல பேர் கீழே நலிவி கீழே விழுந்து கொண்டிருக்கிறார்கள். மண்ணான காரியங்கள் அவர்களை கவர்ந்து இழுக்கிறது, தன் பக்கமாய் இழுக்க ஆரம்பிக்கிறது. உயரத்தில் இருக்கிற அவர்கள் மண்ணை நோக்கி சரிந்து போக ஆரம்பிக்கிறார்கள். மண்ணின் காரியங்கள் அவர்களை பிடித்து இழுக்க ஆரம்பிக்கிறது. அது உங்கள் ஆதி அன்பில் ஒரு தொய்வை ஏற்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்தி காட்டுகிறார். கிரியை செய்கிறாய், போராடுகிறாய், பிரயாசப்படுகிறாய், எல்லாம் நல்லதுதான். ஆனால் விக்கிரக ஆராதனையை சகிக்கவில்லை. விக்கிரக ஆராதனை கண்டித்து காட்டுகிறாய், இது இருக்கக்கூடாது, இது தவறு என்று சொல்லி சுட்டி காட்டுகிறாய். ஆனால் மண்ணின் காரியங்களோடு கூட போய் ஒட்டி கொண்டாயே. சினிமா, சீரியல், கர்த்தருக்கு பிரியமற்ற நிகழ்ச்சிகள், இவைகளெல்லாம் தேவ ஜனங்களுக்குள் கலந்து விட்டது. ஆதி அன்பை விட்டுவிட்டாயே, ஆதி அன்பை விட்டுவிட்டாயே. ஒரு விக்கிரகத்தையும் வீட்டில் பார்க்க முடியாது. ஆனால் தொலைக்காட்சி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது வீட்டில். கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த காரியத்தையும் வீட்டில் பார்க்க முடியாது. ஆனால் வேதம் ஒரு மூலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமற்ற எந்த காரியங்களையும் வெளியரங்கமாய் அங்கு பார்க்க முடியாது. ஆனால் ஜெப அறைகள் இருண்டு போய் காணப்படுகிறது. ஆதி அன்பை விட்டுவிட்டாய், ஆதி அன்பை விட்டுவிட்டாய். பாவத்திலிருந்து நான் உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்தேன், உயர்ந்த ஸ்தானத்தில், உன்னத ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்தினேன். ஆனால் மீண்டும் நலிவி கீழே விழுந்து விட்டாயே. கர்த்தர் அதை தான் உணர்த்தி காட்டுகிறார். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய். அப்படி என்றால் ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று சொன்னால் நீ விழுந்து விட்டாய்.
ஆனால் இப்பொழுதும் அது சபையாய்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுதும் அவர்கள் தேவ ஜனங்களாய்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கர்த்தரை துதிக்கிறார்கள், பாடுகிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், ஆராதிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்கள் மீது ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் அவர்கள் மீது ஒரு மனஸ்தாபம் வைத்திருக்கிறார். கர்த்தர் அவர்களை குறித்து ஒரு மனநோவோடு கூட காணப்பட்டு கொண்டிருக்கிறார். உலக காரியங்கள் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதா? உலக காரியங்கள் உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதா? மண்ணின் காரியங்கள் உங்களை கவர்ந்து இழுத்து மண்ணுக்கு நேரான காரியங்களுக்கு நேராய் நீங்கள் இழுக்கப்பட்டு போவதினால் ஆதி அன்பை இழந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது கீர்த்தனைகளில் ஒரு பாடல் ஒன்று பாடுவோம். ரொம்ப அருமையான ஒரு பாடல். சமீபத்தில் கூட நம்ம சபையில் பாடினோம். நீ உனக்கு சொந்தம் அல்லவே. சபை மறந்து போய் விடுகிறது. நீ உனக்கு சொந்தம் அல்லவே. அது பாடலை பாடுவோம் தேவ சமூகத்தில். தேவ ஜனமே, இன்றைக்கு பல காரியங்கள் உங்களை சுண்டி இழுத்து கொண்டிருக்கிறதா? பல காரியங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு உங்களை இழுத்து கொண்டிருக்கிறதா? மீண்டும் வாசியுங்கள். வெளிப்படுத்தும் விசேஷத்தில் 2வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசியுங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டு விட்டாய் என்று சொல்லி உன் பேரில் எனக்கு குறைவு உண்டு. நான் வெறுக்கிற காரியங்களை நீ வெறுக்கிறாய், உண்மைதான். ஆனால் ஆதியில் இருந்த அன்பு உனக்குள் காணப்படவில்லையே. இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? உணர்த்தி கொண்டிருக்கிறார் அல்லவா? என் மகனே, என் மகளே, என்ன நிலையிலிருந்து நீ விழுந்து போனாய்? அன்றைக்கிருந்து அந்த அதே அர்ப்பணிப்பு உனக்குள் காணப்படுகிறதா? அதே அன்பு உனக்குள் காணப்படுகிறதா? அதே ஆச்சரியமாய் என் சமூகத்தை ஆர்வமாய் தேடின அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் காணப்படுகிறதா? கர்த்தரை நீங்கள் உத்தமமாய் தேடுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அண்டைகளில் நெருங்கி போக ஆரம்பிப்பீர்கள். ஆண்டுடைய சமூகத்தை நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் அதிகரித்து கொண்டு தான் இருக்க ஆரம்பிக்கும். வேதத்துக்கு நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். வேலைபோல் அதிகரிக்கலாம், சுமைகள் அதிகரிக்கலாம், அநேக பொறுப்புகள் கொடுக்கப்படலாம். ஆனால் தேவ சமூகத்தை தேடுவதில் கொஞ்சம் கூட உங்களுக்குள் தொய்வு ஏற்படாது. அதில் ஆச்சரியமான வளர்ச்சி காணப்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஆதி அன்பில் நீங்கள் தனிந்து போவீர்கள் என்று சொன்னால் வேலை பலு இல்லாவிட்டாலும் பொறுப்புகள் கூடாவிட்டாலும் தேவ சமூகத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். தேவ சமூகத்தை உறுதியாக நீங்கள் தேட மாட்டீர்கள். ஏன்? ஏதோ ஒரு காரியம் உங்களை திருடி கொண்டிருக்கிறது, வஞ்சித்து கொண்டிருக்கிறது. உலக காரியம் ஏதோ ஒன்று உங்களை தன் பக்கமாய் இழுத்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் காணப்பட்ட அர்ப்பணிப்பு மிக ஆச்சரியமான அர்ப்பணிப்பு. அது இப்படிதான் பேசுவேன், இப்படிதான் நடப்பேன், இப்படிதான் உடுத்தி கொள்ளுவேன், இந்த இடத்திற்கு மாத்திரம்தான் போவேன், எல்லாவற்றிலும் வைராக்கியம் பற்றி எரிந்தது. ஆனால் நாட்கள் போக போக தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு தனிந்து போக ஆரம்பிக்கும் பொழுது இங்கேயும் போகலாம், இதையும் செய்யலாம், இதையும் பார்க்கலாம், இதையும் உடுத்தலாம் என்று சொல்லி எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதர்க்கே சொந்த, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே. நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. தன் விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி உங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவர். ஆனால் உலகம் என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக கவர்ந்து இழுக்குது. அநேக காரியங்களை சுட்டி காட்டுகிறது. பார், கர்த்தரை சேவிக்கிறாயே, இதில் மாற்றம் ஏற்பட்டதா? ஜெபிக்கிறாயே, இங்கே மாற்றம் ஏற்பட்டதா? காத்திருக்கிறாயே, இதில் பெற்றுக்கொண்டாயா? இங்கு பார், அந்த இடத்தை பார், இதை பார், அதை பார் என்று சொல்லி உலகமானது மகிமையான ஸ்தானத்திலிருந்து உங்களை இழுத்து கொண்டிருக்கிறது, இழுத்து கொண்டிருக்கிறது. கர்த்தர்
மனவேதனையை சபையோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறார். ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு உண்டு. உங்களால் ஆண்டவரிடத்தில் ஒரு குறையை சுட்டி காட்ட முடியுமா? அவருடைய அன்பில் ஒரு குறைவை நீங்கள் காட்ட முடியுமா? எந்த இடத்திலும் காட்ட முடியாது, பழுதற்ற ஆண்டவர். ஆனால் பல சமயத்தில் கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இதுதான் முடியும், இதை தான் செய்ய முடியும், இது போதும் என்று சொல்லி ஒரு நிறைவுக்கு நேராய் வந்துவிட்டீர்களா? நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ மலன் கிறிஸ்து நாதற்கு சொந்தம், நீ உனக்கு சொந்தமல்லவே. பழைய பாவ தாசை வருகுதோ, ஆசின் மீது திரும்ப உனக்கு பச்சம் வருகுதோ. பழைய பாவம் இழுக்குதான் சில பேரை, பழைய பாவம் அப்படியே கவர்ந்து இழுக்குதான். அன்னைக்கெல்லாம் இப்படிலாம் நம்ம போனோம், இந்த இடத்துக்கெல்லாம் போனோம், இதெல்லாம் உடுத்தி கொண்டோம், ஆனால் இன்னைக்கு அதை உடுத்த முடியலையே, இன்னைக்கு அந்த இடத்துக்கு போக முடியலையே. பழைய பாவம் என்ன பண்ணுதான்? கவர்ந்து இழுக்குதான். தேவஜனமே, பழைய பாவம் உங்களை கவர்ந்து இழுத்தது என்று சொன்னால் நீங்கள் கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் அப்படிப்பட்ட ஒரு ஆதங்க நினைவு ஏற்பட்டாலும் நீங்கள் வலிவி போய் கொண்டிருக்கிறீர்கள். இதை செய்ய முடியலையே நம்மனால, இங்கே போக முடியலையே நம்மனால, இதை பார்க்க முடியல, இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டாலும் நீங்கள் வலிவி போய் கொண்டிருக்கிறீர்கள், நலிவி கீழே விழுந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் இழந்து போய் விட்டீர்களா? எபேசு சபைக்குள் இந்த தொய்வு ஏற்பட்டதின் காரணம் என்ன? நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய், நீ விழுந்து விட்டாய். கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். உனக்கென்று ஒரு ஸ்தானத்தை நான் வைத்தேன், அதை விட்டு நகர்ந்து போய்விட்டாயே. தேவஜனமே, உங்களை கர்த்தர் அருமையான ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஆனால் அதில் நிலைத்து நிற்கிறீர்களா? நிலைத்து நிற்கிறீர்களா? அல்லது இது எனக்கு சரியில்லை என்று சொல்லி உங்கள் மனம் விரும்புகிற காரியத்தை தெரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்களா? ஆதி அன்பில் தொய்வு ஏற்பட ஆரம்பிக்கும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு காரியத்தை கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். மீண்டும் வாசியுங்கள், 2வது அதிகாரத்தில் 5வது வசனம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து கர்த்தர் சொல்கிற காரியத்தை பாருங்கள். இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து பார். அப்படி என்றால் இந்த சபையானது உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து வந்து விட்டது. எல்லாம் சரியாக தான் இருக்கு, எல்லாம் சரியாக தான் போகுது, எல்லாம் சரியாக தான் என் காரியங்கள் இருக்கு. உணர்வை இழந்து போன ஒரு சபை. நினைத்துப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நினைத்துப்பார். உன் பார்வைக்கு நீ செய்கிற காரியம் சரியாய் காணப்படுகிறது, உன் பார்வைக்கு மிக நேர்த்தியாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நினைவு கூர்ந்து பார், உணர்ந்து கொள் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து. தேவஜனமே, இன்றைக்கு உணர முடியாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து வந்து விட்டீர்களா? கர்த்தர் எதற்காக உங்கள் வாழ்க்கையில் இப்படி அனுமதிக்கிறார், எதை எதிர்பார்க்கிறார் என்பதை கூட உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து வந்து விட்டீர்களா? இந்த சபை மிக முக்கியமான ஒரு காரியத்திற்கு அடையாளம். எதற்கு அடையாளம் தெரியுமா? கர்த்தர் இந்த எபேசு சபையை குறித்து தன் வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த சபை எதற்கு அடையாளமாய் இருக்கிறது? வாசியுங்கள்,
2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை மீண்டும் வாசியுங்கள். ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் உன்னிடத்தில் வந்து, இதுதான் கர்த்தர் மகிமையின் சபையை எடுத்துக்கொள்ளுகிற அந்த வேலையாகிய ரகசிய வருகை. சபைக்காக மாத்திரம் ரகசியமாய் வருகிற கர்த்தர் நான் உன்னிடத்தில் வந்து சபையை பார்த்து சொல்லுகிறார். அப்படி என்றால் நான் உன்னிடத்தில் வந்து, தொடர்ந்து வாசியுங்கள். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். விளக்கு தண்டு, இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிற நீ, மங்கி எரிந்து கொண்டிருக்கிற நீ, வெளிச்சம் கொடுக்கக்கூடாத நிலைக்கு நேராய் கடந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அப்படி என்றால் இந்த சபை எதற்கு நிழலாட்டமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது? கர்த்தரின் ரகசிய வருகை நெருங்கி வருகிற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் காணப்படுவார்கள். உணர்வற்றவர்களாய், எல்லாம் சரியாக தான் இருக்கு, இது போதும், நான் முன்பாக செய்த இதெல்லாம் கர்த்தருக்கு, இப்போல்லாம் செய்யத்தக்க நிலையில் நான் இல்லை, ஆனால் இப்போ கூட பாருங்க, இதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்கறது இல்லை, இந்த காரியங்களுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இந்த காரியத்திலலாம் கலந்து கொள்ள மாட்டேன், இதெல்லாம் எனக்கு வைராக்கியம் இருக்குது. ஆனால் அந்தரங்க வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அன்பின் ஐக்கியம் எப்படி இருக்கிறது? அதை உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போன எபேசு சபை நான் உன்னிடத்தில் வந்து, அப்படி என்றால் இந்த சபை எதற்கு நிழலாட்டம்? கர்த்தரின் ரகசிய வருகை. மிக சமீபமாயிருக்கிற நாட்களில் இப்படிப்பட்ட ஜனங்கள் அதிகமாய் காணப்படுவார்கள். இன்றைக்கு நாம் அதை வெளியரங்கமாய் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கி பல பேர் சொல்வதை நாம் பார்க்க முடியும். முன்பு போல் நான் இல்லை, இப்போ என் வாழ்க்கையில் நல்ல செழிப்பு, கர்த்தர் எல்லாத்தையும் தந்துட்டார், மார்த்தட்டி கொள்வாங்க. முன்பு கடன் பிரச்சனை இருந்தது எங்கள் வீட்டில், இப்போ கடன் இல்லை, மற்றவங்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நல்லது. ஆனால் தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் அது எப்படி இருக்கிறது? பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கென்று உங்கள் கிரியை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அப்பொழுது அங்கு எந்தவித பேச்சையும் பார்க்க முடியாது. சபையை திசை திருப்பி கொண்டிருக்கிற உலகம், தன் ஸ்தானத்திலிருந்து கீழே விழ தள்ளி கொண்டிருக்கிற உலகத்தின் கிரியைகள் கீழே தள்ளி கொண்டிருக்கிறது. ஒரு கூட்டம் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறது. உலக வாழ்க்கையில் நல்ல சீரும் சிறப்புமாய் காணப்படுகிறார்கள். ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஐக்கியம் வெளியில் சொல்ல முடியாது. கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்கள் நிறைந்து காணப்படுகிறது. குடிவெறி, களியாட்டுக்கள், கர்த்தருக்கு பிரியமற்ற அருவருப்புகள் நிறைந்து காணப்படுகிறது. ஆனால் உலக ரீதியாக எந்தவித குறையும் காணப்படவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து உணர்ந்து பார் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தி காட்டுகிறார். பாருங்கள் தேவஜனமே, இந்த எபேசு சபை எவ்வளவு விசேஷமான ஒரு சபை பாருங்கள். 2 நிருபங்கள் அதற்கு நேராய் கடந்து வருகிறது. ஏன்? மீண்டும் உணர்த்தி காட்டுகிறார். எப்படி ஆயினும் என் ஜனங்கள் என் மகிமையில் பங்கடைய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். விளக்கு தண்டை அதிலிருந்து அந்த இடத்திலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அங்கு உணர்த்தி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன். அப்படி என்றால் விளக்கு தண்டு இருந்தால் தானே அங்கு விளக்கு காணப்படும். அப்படி என்றால் வெளிச்சமற்ற ஒரு சபையாய் நீ மாறிவிடுவாய், மகிமையை இழந்து போய் விடுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவஜனமே, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? அந்தரங்க வாழ்க்கை, தேவனோடு கூட நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது செல்போன் திருடி கொண்டிருக்கிறதா? தொலைக்காட்சி திருடி கொண்டிருக்கிறதா? நண்பர்கள் திருடி கொண்டிருக்கிறார்களா? செல்போன் உங்களுடைய ஜெப நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், தேவ பிரசனத்துக்கு போகிற நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த செல்ஃபோன் உங்களுக்கு வேணாம், தூக்கி போட்டுருங்க. வேணாம், அந்த செல்ஃபோன் வேணாம்.
மற்றவங்க என்னோடு கூட பேச முடியாது, பரவாயில்லை. தேவனோடு கூட நீங்கள் பேச முடியாதபடிக்கு தடை பண்ணுகிற அந்த காரியம் எதற்கு உங்களுக்கு? தூக்கி எறிந்து விடுங்கள். எனக்கு வேண்டாம் செல்போன், தூக்கி எறிந்து விடுங்கள். உங்களால் அதை உங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியவில்லை, அது உங்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது வேண்டாம், உங்களுக்கு தூக்கி எறிந்து விடுங்கள். அது வேண்டாம், உங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது, உங்கள் நேரத்தை திருடி கொண்டிருக்கிறது. வெளியேறப்பெற்ற தேவ சமூகத்தில் நீங்கள் கடந்து போய் தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற அந்த நேரத்தை திருடி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட காரியங்கள் எதற்கு? அது யாராயிருந்தாலும் சரி, உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், உங்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்தை பாதிக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அவைகளிட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சபைக்கு அதை தான் சொல்லுகிறார். 2வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் பாருங்கள், நீ மனம் திரும்பு, இதில் உனக்கு மனம் திரும்புதல் ஏற்படட்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீ மீண்டும் வெளிச்சம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், மீண்டும் மகிமையுள்ள சபையாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரியம்தான். அது எப்படிப்பட்ட காரியம்? மீண்டும் 5வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதி அன்பில் நீ நிரப்பப்பட்டிருந்த சமயத்தில் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்தாயோ அதை மீண்டும் செய்வாயாக. மீண்டும் செய்ய வேண்டும். மீண்டும் மகிமையின் ஸ்தானத்திற்கு எழும்பி வர வேண்டும் என்று சொன்னால் ஆதி அன்பை பற்றி பிடித்து கொண்டு ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய வேண்டும். தேவஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் இந்த சபைக்கு தன் வார்த்தையை வெளிப்படுத்திவிட்டு இன்னும் ஒரு காரியத்தை மீண்டும் உறுதிப்படுத்துகிறார். 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். சபைகளுக்கு ஒவ்வொரு சபைகளுக்கும் வெளிப்படுத்துகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன், என் வார்த்தையை கேட்டு உணர்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லுகிறார். ஆகிலும் என்று சொல்லி கர்த்தர் எந்த காரியத்தை சுட்டி காட்டுகிறார்? அவைகளை தூக்கி எறியுங்கள், அவைகளை விட்டு தூரப்பட ஆரம்பியுங்கள். ஆதி அன்பில் வளர்ந்து வர ஆரம்பியுங்கள். தேவ சமூகத்திலே தரித்திருக்கிற நேரங்கள் அதிகரிக்கட்டும். தேவனுடைய வேதத்துக்கு என்று நீங்கள் செலவழிக்கிற நேரங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகரிக்கட்டும். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதர்களாய் மாற ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் உங்கள் வாழ்க்கையிலே தியானிக்க ஆரம்பியுங்கள். நம்முடைய ஆண்டவரின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த நாளிகையிலே நம்முடைய ஆண்டவர் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. அந்த நாளிகையை நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நம்முடைய ராஜா அதிசீக்கிரமாய் வெளிப்பட இருக்கிறார். எப்பொழுதுமே விழித்திருக்கிறவர்களாய் உங்கள் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கட்டும். ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பு, அதே அர்ப்பணிப்பு, அதே கிரியைகள், அதே அர்ப்பணிப்போடு கூட, அதே உத்வேகத்தோடு கூட, அதே வேகத்தோடு கூட, இன்னும் அதிகமான அர்ப்பணிப்போடு கூட கர்த்தருக்கென்று கிரியை செய்கிற ஒரு கூட்டமாய் நீங்களும் நானும் எழும்ப வேண்டியது அவசியம். அன்றைக்கு செய்த காரியங்களை விட, முன்பு செய்த கிரியைகளை விட இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று கிரியை செய்யத்தக்கதாய், இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கென்று பிரயாசப்படத்தக்கதாய், இன்னும் அதிகமாய் தேவ சமூகத்திலே காத்திருக்கத்தக்கதான அர்ப்பணிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து வர வேண்டும். எந்த ஸ்தானத்தில் விழுந்து போனீர்கள், எந்த இடத்தை விட்டு இறங்கி வந்தீர்கள், கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, ஏறி வா, என் சமூகத்தண்டையிலே ஏறி வா என்று சொல்லி உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நாம் எழுந்திருந்த தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.